வணக்கம், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். ஏஆர் சமையலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் சமயத்தை இது போல் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசி மாவுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க தண்ணி நான் சுட வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கொதிக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மாவை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஒரே சைஸாக வரதுனால இது போல் நான் ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறேன். ஸ்பூன் எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது போல் எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் பார்த்தீங்கன்னா உருண்டைகளாக உருட்டி ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்து அதே கப்பில் தண்ணி அளந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 2 3 4 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை அடுப்போட தீயை குறைச்சிருவோம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை சேர்த்துருவோம். இப்போ நம்ம உடனே கரண்டியை போட்டு கிளறி விடக்கூடாது. அந்த போட்ட அந்த உருண்டைகள் பார்த்திங்கன்னா மெதுவாக வெந்து மேலே வரும். அந்த அடுத்தப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 2வது உருண்டையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட உருண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ 2வது தடவை போட்டுருவோம். எல்லாத்தையும் இப்படி சேர்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று பார்த்திங்கன்னா உருண்டை ஒட்டாமல் வரும். கரண்டியை வச்சு லைட்டாக இதை கலக்கி விடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடியில் போய் உக்காந்துக்கும் உருண்டையெல்லாம் போய். ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உருண்டையெல்லாம் நல்லா வெந்து இருக்கும். இப்போ உருண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஜீனி சேர்த்துக்குவோம். 1 கப் பச்சரிசி மாவு எடுத்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனி சேர்த்து நல்லா கரண்டியால் நல்லா கலக்கி விடுங்க. இல்லைன்னா போய் அடியில் பார்த்தீங்கன்னா ஜீனி கரையாமல் இருக்கும். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம்.
ஜீனி சேர்த்து இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இப்போ இதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கூடவே கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவல் இது கூட சேர்த்து நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.